வணக்கம் தோழர்களே. நம்ம வாயாலேயே சவுக்கு சங்கரை நல்லவேன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அதுதான் சிக்கல். ஒரு பிரச்சனை, அவர் காணொளியில் பேசுவதெல்லாம் அபத்தம். சவுக்கு சங்கர் பேசாத விஷயமில்லை. அவர் வாயிலிருந்து பேசுவதெல்லாம் நரகல் நடை, சாக்கடை தான். இது அனைவருக்குமே தெரியும். அது போக அவர் சொல்லுகின்ற பழி இருக்கு இல்லையா, அது துடைக்க முடியாத பழியினை ஒருவர் மீது சுமத்தி விடுவார். அவர் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, யாரை ஆதரித்தாலும் தயவு தாட்சணியம் இல்லாமல், உண்மையை விசாரிக்காமல் யார் மீது நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அதை அப்படியே அவர் பேசிக்கிடக்கூடிய ஆள் தான் சவுக்கு சங்கர். ஆனால் அவரை பின்னணியிலிருந்து இயக்குவது யார் என்று சொன்னால், இப்போ நான் இருக்கிறேன், என்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னால், என் கூட இருப்பவர்களிடம் ஒரு கருத்தை வாங்கி கொண்டு எங்கள் இடத்திலிருந்து செய்திகளை சேகரித்து கொண்டு அந்த செய்தியை பேசக்கூடிய ஆள். ஆனால் அதே நேரத்தில் அந்த செய்தியை நம்மக்கிட்ட பேசி கிராஸ் செக் பண்ண மாட்டாப்புல. கிராஸ் செக் பண்ணி பேசினா அது ரெண்டு சைடும் உண்டான நிலைப்பாடு தெரியும். ஒரு சைடு நிலைப்பாடு ஒரு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சார்பு நிலைப்பாட்டில் தான் அவர்களுக்கு ஏதோ ஒன்று நட்பாக இருக்கலாம், இல்லை வேறு வகையான அனுதாபங்கள் இருக்கலாம், எந்த வகையிலையோ அவர்களுக்கு ஏதோ ஒரு அனுகூலம் இல்லாமல் அதை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் சவுக்கு சங்கர். அந்த மாதிரி தான் காங்கிரஸ்க்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை எடுத்திருக்கக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையை அரசு நலத்திட்டத்தோடு அதனை சேர்த்து கொண்டு இணைத்து பேசி இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு பணம் கொடுப்பதையும் வாகனம் கொடுப்பதையும் ஒருங்கிணைத்து ஒரு கனெக்ட் பண்ணி தவறுதலான வார்த்தையை சொல்லிட்டார். தவறு. அது யாராக இருந்தாலும் 100% விசாரிக்காமல் இந்த மாதிரி பொது வழியில் பேசுவது மன்னிக்க முடியாத குற்றம். அதுன்னு கூட நம்ம சொல்லலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் பதிலுக்கு பதில் நம்ம குற்றம் செய்யலாமா? அதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அறிவாளால் எடுத்தவன் அறிவாளால் சாவான் என்பதைப் போல், கத்தியை எடுத்தவன் கத்தியால் சாவான் என்பதைப் போல், ஆயுதங்களை எடுத்ததுன்னா அது ஆயுதத்தில் முடியும். அதே மாதிரி அவர் எப்படி பேசினாரோ அந்த துப்புரவு தொழிலாளர்களே என்ன செய்கிறாங்கன்னா, நேரடியாக போய் அவர் வீட்டிற்கு முன்னால் போய் போராட்டம் பண்ணியிருக்கலாம். அவர் அலுவலகத்துக்கு முன்னாடி கூட போய் போராட்டம் பண்ணுங்க, தவறே இல்லை. அவர் எங்கே போகிறார் என்று தெரிஞ்சு கூட போராட்டம் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? துப்புரவு தொழிலாளர்கள் வாகனங்களில் போய் இறங்கி அவர் வீட்டுக்குள்ளே போய் மலத்தை அள்ளி சாக்கடையை அள்ளி ரெண்டும் இணைத்து கொட்டப்பட்டதாக பத்திரிகை செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் பத்திரிகை செய்திகள் பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க. அதை ஆதரித்து எழுதக்கூடிய பத்திரிகை இருக்கு இல்லையா, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ரொம்ப விலாவாரியாக அதை எடுத்து எழுதுகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருக்கிறதுனா அங்கே போனவங்கெல்லாம் காங்கிரஸ்காரர் தான், நான் கூட்டு போனேன்னா உறுப்பினர் கார்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அது போக அவர் என்ன முக்கியமான குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் தலைவராகிய என்னை செல்வ பெருந்தகை அவர்களை நீக்கிவிட்டு சவுக்கு சங்கரோட சொந்த மச்சான்தான் சசிக்கு, திருவாரூர் எம்பியாக இருக்கிறார் இல்லையா, அவர் ஐஏஎஸ் பதவியை கலெக்ட் பண்ணி நிப்பாட்டிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த இடத்துல எப்படி பொருத்தமாகுது பாருங்க. அரசியல் எப்பயுமே நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. சவுக்கு சங்கரோட சொந்த மச்சான் தான் திருவள்ளூர் தொகுதியோட எம்பி, அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இது யாருக்காவது தெரியுமா? ரொம்ப நுணுக்கமாக பத்திரிகை வாசிப்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் காங்கிரஸில் இருக்கிறார், மதிக்கத்தக்க இடத்துல இருக்கிறார், அடுத்த காங்கிரஸ் தலைவருக்கு முயற்சி பண்ணுறார். ஆகையினால் என் மீது திருவள்ளூர் எம்பி, எங்கள் கட்சி எம்பியோட மச்சான் இந்த தவறை செய்கிறார், மைத்துனர் இந்த தவறை செய்கிறார்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சொல்கிறார். எவ்வளவு நெருக்கம் வருது பார்த்தீங்களா? சரி, இதை நம்ம ஆதரி என்று கேட்டால் அதை ஆதரிக்க முடியாது. யார் செய்தாலும் தவறு தவறு தான். நாளை நாம் இப்போ ஒரு பிரச்சனையை சவுக்கு சங்கர் பேசுகிறாப்புல, நம்ம பிடிக்காதவங்க ஒரு பேசுகிறாங்க. என் முகநூல் பதிவில் கூட அது தான் போட்டிருக்கிறேன். எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டால், எதிர்ப்பவர்கள் எந்த வகையில் கையாளுகிறால் நாமும் அவங்களுக்கு பதில் சொல்கிறோம். பதில் சொல்லித்தான் நம்மளும் பதிவிடுறோம். அதுக்காக நம்ம பேசணுங்கிறதுக்காக அவர்கள் நம்ம வீட்டில் குப்பைகளையும் சாக்கடைகளையும் கொட்டினால் நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அது நாகரிகமாக இருக்குமா? அது சட்டத்தின் ஆட்சியாக இருக்குமா?
அது ஒரு மாநிலத்தின் அமைதியின்மையை வந்து குலைத்து விடாதா? அமைதியின்மைக்கு நிரந்தரமாக்கி விட்டுறாதா? இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும். ஏன்னா இதே சவுக்கு சங்கரை பெண்களை பற்றி தவறாக சொல்லிய போது, நீதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தவறுதலாக சொல்லிய போது, அதை நம்ம பெண்களை வைத்தே கைது செஞ்சாங்க. அவர் கை உடைக்கப்பட்டது, எப்படியோ வலிக்கு விழுந்தார், ஆதரித்தோம். அவர் வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சு, இயல்புலேயே ஆக்சிடெண்ட் ஆச்சு, நம்ம ஆதரித்தோம். அது எந்த நிலைப்பாட்டையும் நம்ம அவரை வந்து எதிர்க்கலை. அந்த கருத்தை வந்து அவரின் சவுக்கு சங்கரை நியாயப்படுத்தலை, செஞ்சது தப்புன்னு நம்ம சொன்னோம். அதில் வந்து நம்ம மன்னிக்கவே இல்லை. நம்ம சரியாக இருந்தானே நம்ம இருந்தோம். ஆனால் சாக்கடையை கொண்டு போய் வீட்டுக்குள்ளேயும் மலத்தையும் கலந்து கொண்டு போய் ஊற்றுறதை வந்து நம்ம ஆதரிக்க முடியாது. நாளை அதிகாரங்கள் யாருக்கு வேணாலும் கைமாறும், நம் வீட்டிலும் மலம் வந்து விடும். நம்ம செய்யக்கூடாது. நாம் ஒரு கருத்தை திட்டத்தை எதிர்த்து பேசினா நம்ம உடனே வந்து அந்த செயலை போய் அப்படியே அவங்களுக்கு போய் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை ஒரு அரசாக நாம் ஆதரித்தோம் என்பதால் என்ன, அது வந்து மிகப்பெரிய தவறான வழி. இது எந்த வகையிலையும் சவுக்கு சங்கருக்கு நியாயமாக போய் முடியாது. ஆனால் இந்த செயல்களின் மூலமாக அவரை வந்து பொதுத்தன்மையில் அவரை நியாயப்படுத்தி விட முன்னாடி காரியத்தை செஞ்சு விடுவாங்க. நான் இனிமேல் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாததால் நான் என்னுடைய சேனலை, யூடியூப் சேனலை மூடுகிறேன் என்று அந்த ஆள் அறிக்கை விட்டு நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்று. அப்படி பாசிட்டிவாக மாற்ற வச்சதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி மறுமலர்ச்சி திமுகவோட பொதுச்செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சிகளோட தலைவர் அவர்கள், அதிமுகவின் கட்சி தலைமை அது, எல்லா கட்சிகளும் மேக்சிமம் அதை கண்டித்து அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதை ஒருபோதும் நம்ம ஆதரிக்க முடியும். இதை ஆதரித்தோம் அப்படின்னா நாளை நமக்கும் அந்த பழி வந்து சேரும். அதுக்காக சவுக்கு சங்கர் யோக்கியன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அதற்கு காரணம் வலுவாக இருக்கிறது. ஸ்ரீமதி அன்பு குழந்தை, சிறு குழந்தை ஸ்ரீமதி பள்ளியில் மாடி வளாகத்திலிருந்து கீழே விழுந்து இறந்ததை கொச்சைப்படுத்தியவன் அவன். யாராவது ஏதாவது இது சம்பந்தமாக பேசி வந்தால் 4 மிதி மிதித்து தூக்கி போடுங்கங்கிட்டு அப்படின்னு தயவு தாட்சண்யம் இல்லாமல் திமிரோடு பேசியவன். நம்ம சவுக்கு சங்கரை ஒரு துளி கூட ஆதரிக்க முடியாது. ஆனால் அவனுக்காக பேசப்படக்கூடிய நிலைமைக்கு நமக்கு இந்த செயல் வந்துருச்சே என்பதற்காக வருந்துகிறேன், மீண்டும் வருந்துகிறேன். இந்த நிலை தொடரக்கூடாது. சட்டத்தின் ஆட்சி நிலைப்பற்று நிற்க வேண்டும். அதுக்காகத்தான் நம்மளை மாதிரி ஆளுக போராடுறோம். அது நிலைச்சு நிற்கணும் தோழர்களே. நடப்போம், நல்லதே நடக்கட்டும். வணக்கம் தோழர்.